வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிஎஃப்எம்னா என்ன, கியூபிக் ஃபீட் பெர் மினிட். எதுக்காக இது மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம்லையோ இல்லை ஒரு பில்டிங்லேயோ அந்த ஹெச்விசி சிஸ்டம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குதா, இல்லைனா இன்ஸ்டால் பண்ணும்போது எவ்வளோ தேவையான ஏசி தேவைப்படுது, அந்த இதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு தான் அந்த சிஎஃப்எம் யூஸ் பண்ணோம். இந்த சிஎஃப்எம் மெஷர் பண்ணுறதுனால என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏர் ஃப்ளோ வந்து குவாலிட்டியாக இருக்கும், அப்புறம் எஃபிஷியன்சியாக கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து டிசைன் பண்ணுறபடி கரெக்டாக வந்து சிஎஃப்எம் அந்த ரூமில் ரீச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கான கேல்குலேஷன் தான் அந்த சிஎஃப்எம். இந்த சிஎஃப்எம் மீட்ரு இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம அந்த ரூமில் இருந்து வர்ற ஏர் ஃப்ளோவில் வச்சு எவ்வளோ ஏர் ஃப்ளோ வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். இது ஏஹெச்லேயும் செக் பண்ணிக்கலாம். ஏஹெச்சில் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது பிஃபோர் ஆஃப்டர் செக் பண்ணால் மெயின்டெனன்ஸ் பண்ண பிறகு கிடைக்கிற டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். இப்போ வந்து சிஎஃப்எம் கேல்குலேட் பண்ணுறதுக்குள்ள ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் இன்டு ஏசிஹெச் டிவைட் பை 60. ஏசிஹெச்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் சேஞ்சிங் ஹவர்ஸ். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ரூம் எடுத்துக்குவோம். அந்த ரூமில் வந்து ஒரு லென்த்து வந்து 20 ஃபீட், விட்த்து 15 ஃபீட், ஹைட் வந்து 10 ஃபீட் இருக்குதுன்னு நினச்சிக்கலாம். இப்போ அந்த சிஎஃப்எம் வந்து ஃபீட்டில் தான் இருக்கணும். சப்போஸ் மீட்டரில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ அந்த ஏர் சேஞ்சிங் ஹவர்ஸ் பார்த்தீங்களா, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரூம்லையும் வந்து அந்த 1 ஹவரில் எத்தனை டைம் ஏர் சேஞ்ச் ஆகுது, அந்த ஹீட் வந்து சேஞ்ச் ஆகும், அந்த இது தான் வந்து ஏர் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு இது. இப்போ வந்து கிச்சன் எடுத்துக்கிட்டால் மேக்ஸிமம் 60 சேஞ்ச் ஆகிற வச்சு இந்த ஃபார்முலாவில் பண்ணுவாங்க. இப்போ கிளாஸ் ரூம்னா ஒரு 20, வீடுகளில் வந்து நார்மல் லிவிங் ரூம், பெட் ரூமில் 6, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஒர்க் பிளேஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ வால்யூம் எப்படி நம்ம பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் வந்து லென்த் எண்டு வித் எண்டு ஹைட் மூணையுமே வந்து மல்டிப்ளை பண்ணால் வால்யூம் கிடச்சிரும். இப்போ வால்யூம் வந்து கியூப் ஃபீட்டில் வரும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ பார்ப்போம். நம்ம வந்து லென்த்து வந்து 20 பார்த்தோம், விட்த்து 15, ஹைட் வந்து 10. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைட் பை 60. நம்ம வந்து இப்போ ஒரு லிவிங் ரூமுக்கு எடுத்ததுனால ஏர் சேஞ்ச் ஹவர் 6 எடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா 6 போயிடும், எல்லாம் கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 கிடைக்கும். இப்போ 300 சிஎஃப்எம் கிடைக்குதா? இப்போ ஒரு டன்னு வந்து ஒரு டன்னுங்கிறது வந்து 400 சிஎஃப்எம். ஒரு டன்னுங்கிறது 400 சிஎஃப்எம். இதுதான் வந்து நம்ம பேசிக்காக உள்ள ஃபார்முலாஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சிஎஃப்எம் வந்து சொன்ன மாதிரி நல்ல கரெக்டான சிஎஃப்எம் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு கூலிங் எஃபிஷியன்சியாக இருக்கும். இப்போ மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ சிஎஃப்எம் அந்த ஏஹெச்லேருந்து நம்ம ரூமுக்கு வர சிஎஃப்எம் சப்போஸ் ஒரு 2000 இருக்குதுன்னா, நம்ம மெயின்டெனன்ஸ் ஃபில்ட்ரு க்ளீனிங் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு 2200 அந்த மாதிரி ஒரு 200 சிஎஃப்எம் அல்லது 100 சிஎஃப்எம் வேரி ஆகலாம். அது மாதிரி ஏஹெச்சில் எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா, ஃபில்டரோட 4 கார்னர் ப்ளஸ் சென்டர்லேருந்து ஆவரேஜ் எடுத்தால் அந்த ஏஹெச்சோட சிஎஃப்எம் கிடைக்கும். இந்த மாதிரி சிஎஃப்எம் வந்து கால்குலேட் பண்ணி நம்ம எஃபிஷியன்சியாக இருக்குதா, ஏர்க்கு ரேட்டடாக இருக்குதா, அந்த இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.